வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் டாக்டர் டிவைன் தினேஷ் யூடியூப் குடும்பத்தில் இருக்க டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். சரி, நம்ம ஒவ்வொரு ராசி லக்னத்துடைய வாழ்வின் ரகசியங்கள் பார்த்துட்டு வரோம். பொது பலன்கள் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இதில் இவரோட லைஃப் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஜென்ரலாக லைஃப் எப்படி இருக்கும், திருமண லைஃப் எப்படி அமையும், என்ன மாதிரி தொழில்கள் வியாபாரங்கள் உங்களுக்கு அமையும், என்ன லக்கி நம்பர், லக்கி கலர், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் இப்போ நம்ம பார்க்குறது 5ஆம் ராசி லக்னமான சிம்மம். சரி, லக்னம்னா என்ன சார்? உங்கள் கட்டத்தில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்காங்க, தான் லக்னம். அதுதான் உயிர். அந்த உயிரை வச்சு தான் எல்லா ஜோதிலும் நாங்கள் கேல்குலேஷன் பண்ணுறோம். ஸோ லக்னம் சிம்ம ராசிக்கும் மேட்ச் ஆகும், சிம்ம லக்னத்துக்கு இன்னும் சூப்பராக மேட்ச் ஆகும். இது ஒன்று. சரி, சிம்மம் ராஜா, ஆண் ராசி, நெருப்பு ராசி. இதுதான் ராஜா ராசி, இதுதான் அப்பா வீடு. 12 ராசிக்கு இவர் தான் அப்பா, சிவனுடைய வீடு இதுதான். சரி, இந்த சிம்மம் பேருக்கு ஏற்ற மாதிரி சிங்கம் ராஜா, ரொம்ப தைரியம், எதுக்கும் அசர மாட்டாங்க. சிம்மத்துக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. சூரியனுடைய வீடு இதுதான். இதில் தான் எல்லா ராசியும், சூரியன் இருந்தால் எல்லா கோள்களும் வெளியே வந்ததாக நம்ம ஐதீகம் நம்பப்படுறோம். நம்ம என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவலாகவும் தெய்வீகமாகவும் அப்படி தான் நம்புகிறோம். சயின்ஸாகவும் இது தான் நம்ம பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறோம். சரி, நீங்கள் இதில் இவங்க ஜென்ரலாக எதுக்கும் அஞ்சாதவர்கள். எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் டாப் வந்துடுவாங்க. இந்த தொழில் அந்த தொழில் இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் அவங்க டாப்பில் வந்துடுவாங்க. இதில் பர்டிகுலராக தொழில் சொல்லணும் அப்படின்னா, இவங்க மருத்துவ கிரகம், சூரியன் அப்படின்றது மருத்துவ கிரகம், மருத்துவத்தில் வருவாங்க. அதிலே மகன் நட்சத்திரமாக இருந்தால் கேது ப்ளஸ் சூரியன் ஒன்றும் மருத்துவத்தில் பட்டையை கலப்புவாங்க. இதில் 3 நட்சத்திரம் வரும். கேது நட்சத்திரத்தோட 4 பாதமும், பூர நட்சத்திரத்தோட 4 பாதமும், அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதம் வரும். பூரம் தான் அன்னை ஆதிபராசக்தி பிறந்த நட்சத்திரம். ஆனால் தான் ஆதிபராசக்தி சிம்ம வாகினின்னு சொல்கிறோம். அது சொல்லுவாங்கள்ல, சிவனும் சக்தியும் ஒரே உடம்புன்னுவாங்க. சூரிய ராசியிலேயே தான் ஆதிபராசக்தியும் இருக்கிறாங்க. அதனால தான் சிவனும் சக்தியும் வேறு வேறு இல்லை, ஒரே உடம்பு ஒரே உயிர். சரிங்களா, சிம்ம வாகினி. ஓகே, அதனால் இதில் ஆண் சிங்கம் மாதிரி இருப்பாங்க, பெண் சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, ஆணோ பெண்ணோ பட்டையை கலப்புவாங்க இந்த ராசியில் இருக்கவங்க. சரி, இவங்களுக்கு மருத்துவ தொழில் நல்லா வரும், பிஸ்னஸ் நல்லா வரும். ஏன்னா பிஸ்னஸ்க்கு நேர்மை, நியாயம் இதெல்லாம் தாண்டி வீரம் ரொம்ப முக்கியம். போல்டு டிசிஷன் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கணும், யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு தைரியமாக நிற்கணும். அந்த போல்ட்னஸ் இயற்கையாகவே சிம்ம ராசிக்கு இருக்குது. அதனால் பிஸ்னஸும் நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிகளில் இல்லை நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸுகளில் ரொம்ப உயர் அதிகாரியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிம்மத்தில் இருப்பாங்க. அவங்க பேர்களில் பாருங்கள், ராஜ் இருக்கும், இல்லை ஆதித்யா, அருண் பாண்டியன், அந்த மாதிரிலாம் ஏலெல்லாம் நிறைய பேர் ஸ்டார்ட் ஆகும். அந்த 7 பேர் ஸ்டார்ட் ஆகிறவங்க நிறைய பேருக்கு சூரியனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இவங்களோட லக்கி நம்பரே 1, ஏன்றது தான் நம்பர் 1. ஆட்டோமேட்டிக்காக 7 வருதுனாவே சூரியனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். பார்ன் லீடர்ஸ், தே ஆர் பார்ன் லீடர்ஸ். ஜாதகம் நல்லா இருந்தால் நல்லாட்சி புரிவாங்க. இது கூடவே லக்னத்திலே ராகுவோ கேதுவோ சனி பகவானோ இல்லை மாந்தி பகவானாக இருந்தால் கொஞ்சம் அவங்களால மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும். இதுதான். மற்றபடி இந்த ராசி ஒரு சூப்பரான ராசி. இவங்களுக்கு அமைகிற கணவனும் மனைவியும் எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் 7ஆம் வீடு யாருன்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் வீடு, கும்பம். சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் தான் சூரிய பகவானுடைய பிள்ளை, அப்பாவும் பிள்ளையும் ஆகாது அப்படின்வாங்க. அது என்னென்னா சயின்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்கிற 9 கிரகங்கள்லேயே ரொம்ப வெப்பமான கிரகம் எதுனா சூரியன். இருக்கிற கிரகங்கள்லேயே எது ரொம்ப குளிர்ச்சியான கிரகம்னா சனி பகவான். நீரும் நெருப்பும், அவ்வளோதான். நீரும் நெருப்பும் ஒன்று சேர்ந்தால் என்ன ஆகும், 2மே சஃபர் ஆகும். இன்னொன்று நீர் மோஸ்ட்லி நெருப்பு அணைச்சி விட்ரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நல்லா எரியிற கொல்லி எடுத்து தண்ணியில் போடுங்க, இல்லை தண்ணியை எடுத்து கொல்லி மேலே ஊற்றுங்க, கொல்லி தான் முதல்ல அணையும். தண்ணி வேஸ்ட் ஆகும், ஆனால் கொல்லி அணைஞ்சிரும். அதனால தான் சிம்ம ராசி மேலேயே சனி பகவான் வந்தாலும் 7.5 சனி வந்தாலும் நம்மளை பிரித்து எடுக்குது. ஏன்னா சிம்மம் எதுக்கும் அசையாதுன்னா அப்போ சனி பகவான் வர அன்றைக்கி தெரியும், சனி தேசம் நடக்கும்போது தெரியும். சனீஸ்வர பகவானை மிஞ்சி எதுவும் இல்லை. குளிர்ச்சி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் ஆக்கி விட்டுரும். சரிங்களா, அதனால் இவங்களுக்கு வர ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா
கொஞ்சம் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கொஞ்சம் தன்மையாக தான் இருப்பாங்க. இவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. இவங்க சிம்ம ராசியில் இருக்கவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இப்படி பண்ணணும், கெத்தாக இருக்கணும், நீ ஏன் அவ்வளோ தூரம் இறங்குற. இவங்க வந்து ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. சிம்மம் ராஜா இல்லை, ராஜா என்ன எல்லார்ட்டையும் இறங்கிய பேசுவாங்க. எல்லாரும் ராஜராஜ சோழன் ஆகிட முடியாது. ராஜராஜ சோழன் ஆக்சுவலாக கும்பம் அவர், சரிங்களா. ப்ராப்பர் சிம்மம்லாம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன்லாம் ப்ராப்பர் சிம்மம். கீழே இறங்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். என்கிட்ட பேசணும், அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபை பார்த்தா எல்லாருக்கூட இறங்கி பேசுவாங்க. அதனால் அதில் சில முரண்பாடுகள்லாம் வரும். மற்றபடி 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்ல ராசி. இன்கேஸ் இந்த சிம்மமோ கும்பமோ ஒன்று சேர்ந்துடுச்சு, ஜெல் ஆயிடுச்சுன்னா அவங்கள ஜெயிக்க யாருமே இல்லை. ஏன்னா தைரியம் கூட ஹானஸ்டி இல்லை சேவை. கும்பம்ன்றது ஹானஸ்டி சேவை, இது வந்து தைரியம் வீரம். இந்த தைரியம் வீரமும் ஹானஸ்டி சேவையோட சேர்ந்துருச்சுன்னா டாப்பு டக்கர். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன். டாப்பு காலத்துக்கும் அழியாத பேர் இவங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை தாண்டி இவங்களுக்கு வந்து ஒரு இது எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பிரகாரம் எடுத்துக்கணும்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இது வந்து இது வரும், நெஞ்சு இல்லை இருதயம்னு வரும். அதனால தான் இவங்க வந்து இருதயத்தெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். நிறைய சிம்மராசி லக்னக்காரங்க பாருங்கள், நிறைய பேர் ஹார்ட் இஷ்யூவால் தான் ஏதாவது அவஸ்தைப்பட்டுருப்பாங்க. ஹார்ட் அதை சொல்லுவாங்க, இந்த மனுஷன் கத்தியே நெஞ்சு வலி வந்துச்சுன்னுவாங்க. என்னென்னா இது நெஞ்சு காலபுருஷ தத்துவத்துக்கு இது வந்து இருதயம். அதனால தான் நிறைய குறி சொல்கிறவங்கள பாருங்கள். குறி சொல்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் சிம்ம ராசியாக இருப்பாங்க. கட்டை மீசை சிங்கம் மாதிரி இருப்பாங்க பார்க்க. அப்படி இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து சூரியகலை அதிகமாக ஓடும். மூச்சு விடுது சூரியகலை சந்திரகலைன்னு இருக்குது. சூரியகலை அதிகமாக ஓடும்போது அந்த குறி சொல்கிறதுலாம் நிறைய நடக்கும், சரிங்களா. சூரியகலை அதிகமாக ஓட ஓட உடம்புல உஷ்ணம் பயங்கரமாக ஏறும். அதனால் நரம்பு தளர்ச்சி, இருதய வீக்கம் இதெல்லாம் வரும். அதனால் இவங்கள இருதயத்தை நல்லா பார்த்துக்கணும். சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்துட்டாலே இருதயத்தை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க சாப்பாடும் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன் இருந்தால் கூட இந்த நெய் கொழுப்பு சத்து அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால தான் இவங்களுக்கு இந்த பிளாக்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு. அப்போ இவங்க வந்து இந்த ஆப்பிள், சிட்ரிக் வினிகர் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இதான் ரெகுலராகவே டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது தான், எல்லா ஃபார்மஸிலையும் கிடைக்கிறது தான். இதெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே அந்த நர்வ்ஸில் இருக்க கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இருதயத்தை பார்த்துக்கிட்டாலே இவங்களுக்கு மீதி பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடம்பெல்லாம் சரியில்லாமல் போகாது. இயற்கையாகவே ரொம்பவும் திடகாத்திரமான உடம்பு பெற்றவங்க இந்த சிம்மராசி லக்னம். சரி, அதேமாதிரி தொழில்களில் ராஜான்னு சொல்லிட்டேன். கவர்மெண்ட் உத்தியோகம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைவேட்டில் போனாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் டாப்பில் இருப்பாங்க. ஒரு ஏஜுக்கு மேலே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி அதுலேயும் பயங்கரமாக முன்னேறுவாங்க, சரிங்களா. இவங்க வந்து வெளிநாடு போவாங்கன்றதை தாண்டி இவங்களுக்குன்னு ஒரு உலகம் இல்லை இவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரி வச்சு அதில் ராஜாவாக இருப்பாங்க. சில கிராமத்துங்களில் பார்த்துருக்கீங்களா, அந்த ஊர் பெரியவர்னு ஒருத்தர் இருப்பார், இல்லை கிராமத்தில் கெத்தாக இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எந்த விஷயத்தை கேட்டாலும் சொல்லுவார். அந்த கிராமத்தை தாண்டி இல்லை அந்த ஊரை தாண்டி சில விஷயங்கள் கேட்டால் அவருக்கு தெரியாது. இப்போ சென்னைக்கு போயிருக்கீங்களா, பொந்தில் தம்பி ஃப்ளைட்லாம் மேலே தான் தம்பி பார்த்துக்கிறேன், எதுவும் பார்த்ததில்ல தம்பின்னு. ஆனால் அந்த ஊரில் அவரை தாண்டி ஒரு விஷயம் நடக்காது. அந்த டெரிட்டரி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அந்த சிங்கம்ன்றது தான், அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்கும். அது உள்ள எவன் வந்தாலும் கடிச்சிடும். அந்த மாதிரி அந்த டெரிட்டரியை பிடிப்பாங்க. பல நாடுகள் பறந்து போய் பார்க்கணுன்றதுலாம் இல்லை, ஏன் டெரிட்டரிக்குள்ளே நீ வராத, என்னை கேட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெரிட்டரியை பார்த்துக்கலாம். இந்த காலா படத்தில் வச்சு சொல்லுவார், நீங்கள் சேட் என்னை கேட்காம உள்ளே வந்துடலாம், ஆனால் என்கிட்ட சொல்லாமல் வெளியே போக முடியாதுன்றது தான் பக்கா சிம்மம் காலா சேட். ஓகே, இது இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான். சிவபெருமான் பார்வதியை நல்லா ராஜ அலங்காரத்தில் பாருங்கள். சத்யநாராயணாவை நல்லா பாருங்கள். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது சிம்மத்துக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. ஸோ நரசிம்மரை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். இவங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 லக்கி நம்பர். இவங்களுக்கு லக்கி கலர்னு கேட்டால் ஆரஞ்சு கோல்டன் கலர். மெட்டல் லக்கி மெட்டல் கேட்டால் கோல்டு. இந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய லக்கி அனிமல், லக்கி பறவை, லக்கி விருச்சகம், ஒவ்வொரு ராசி விருச்சகம் இருக்குது. நிறைய சிம்பிள்ஸ் நிறைய இருக்குது. இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இல்லை இதை பற்றிலாம் கற்றுக்கணுன்னா கீழே நம்பர் இருக்குது, கன்சல்டிங் எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸ் படிங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா நலனும் செய்ய அந்த ஆதிசிவனும் பார்வதியும் அருள் புரியட்டும்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.